Hi everyone. கடந்த அரசாங்கங்களிலே ஜனாதிபதி நிதியத்திலிருந்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணத்தினை பெற்றுள்ளனர். பல லட்சம் பணங்களை இவ்வாறு பெற்றுள்ளனர். கல்விக்காக, சிறுவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கென பல வகைகளிலும் செலவு செய்யப்படும் ஜனாதிபதி நிதியிலிருந்தே இந்த பணங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. பல நோயாளிகளும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணத்தினை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையிலே இருக்கும் நிலையிலும் பல மாதங்கள் கடந்து கூட பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படும் நிலையிலும் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணங்களை பெற்றுள்ளனர். மக்களின் பணங்களை கொள்ளையடிக்கும் செயற்பாடாகவே ஜனாதிபதி நிதியமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இன்று முக்கியமான ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதிகளை பெற்றுக்கொண்ட முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பான அறிக்கையை முன்வைத்திருந்தார். இதிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் என பல வகைகளிலும் அரசியல்வாதிகளாக செயற்பட்ட பலரும் பணங்களை இலகுவான முறையில் சூறையாடியுள்ளனர். ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பல செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்படுகின்றது. மக்களின் தேவைகளுக்காகவே இந்த பணங்கள் ஒதுக்கப்படுகின்றது. இதில் மிக முக்கியமாக வறுமையை ஒழிப்பதற்காக, சிறுவர்களின் நலன்புரிகளுக்காக, அதே போன்று கல்வி கற்பதற்காக, சிரேஷ்ட பிரஜைகளுக்காக, மருத்துவ தேவைகளுக்காக என பல வழிகளிலும் இந்த பணங்கள் ஒதுக்கப்படுகின்றது. இந்த பணங்களை ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில், அதே போன்று சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் ஒரு பகுதி பணத்தினை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வறுமை கோட்டிற்கு கீழ்ப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வது வழமை. அந்த பணத்தினை பெற்றுக்கொள்வதற்காக கூட பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அதே போன்று அவர்களுடைய சத்திர சிகிச்சை நிறைவடைந்ததன் பின்னர் கூட அந்த பணங்கள் கிடைக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது. சிலர் உயிரிழந்த நிலையிலும் அந்த பணங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. என்றாலும் இவ்வாறான பணத்தை கூட முன்னாள் அரசியல்வாதிகள் இலகுவான முறையில் சூறையாடியுள்ளனர். ஏழை எளியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பணத்தினை கூட தமது சுயலாபத்திற்காக, சுய தேவைகளுக்காக, மருத்துவ காரணங்களை காரணம் காட்டியும், கல்வி காரணங்களை காரணம் காட்டியுமே பணங்களை பெற்றுள்ளனர். இப்போது பல அரசியல்வாதிகளின் கல்வி பட்டங்களும் கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான நிதிகளையே இவர்களும் பெற்றுள்ளனர். அதே போன்று மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் 2005ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை இவ்வாறான பணங்கள் பெறப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏழை அரசியல்வாதிகளே இந்த பணங்களை கொள்ளையடித்துள்ளனர். இந்த நிலையில் 100 லட்சம் அல்லது அதற்கு அதிகமான பணங்களை பெற்றவர்களில் ராஜித சேனாரத்ன 100 லட்சம் பணங்களை பெற்றுள்ளார். அதே போன்று கெஹலிய ரம்புக்வெல 110 லட்சம் பணங்களை பெற்றுள்ளார். இதுவரைக்கும் சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற மிக மோசமான ஊழலில் ஈடுபட்டவராக குற்றம் சாட்டப்பட்டவரும், புற்றுநோய்க்கான மருந்து என்ற பெயரிலே பொய்யான தண்ணீரை கலந்து விற்பனை செய்தார் என்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவரும், ஒரு மருந்தின் விலை மாத்திரம் 2 லட்சங்கள் என்ற அடிப்படையில் அரச வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்ட மருந்து 2000 விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவும் 110 லட்சங்களை பெற்றுள்ளார். அதே போன்று குணரத்ன என்பவர் 112 லட்சங்களை பெற்றுள்ளார். ரஞ்சித் சொய்சா என்பவர் 188 லட்சங்களையும், ஜெயரத்ன என்பவர் 300 லட்சம் பணங்களையும் பெற்றுள்ளனர். அதே போன்று முன்னாள் அமைச்சர்களான சுசில் பிரேமஜயந்த, ஹாரிசன் போன்றவர்களும் இந்த நிதியிலிருந்து பணங்களை எடுத்துள்ளனர். இவ்வாறு பல அரசியல்வாதிகளும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணங்களை பெற்றுள்ளனர். ஏழை அரசியல்வாதிகளே இவ்வாறு மக்கள் பணங்களை சுரண்டியுள்ளனர். பல கோடி பணங்கள் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கூட பல அரசியல்வாதிகளும் பெற்றுள்ளனர். மஹிந்த ராஜபக்சவின் காலமான 2005ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை இந்த பணங்கள் பெறப்பட்டுள்ளது. இது பதிவு செய்யப்பட்ட பணங்கள் பெறப்பட்ட முறைகளாக காணப்படுகின்றது. என்றாலும் இவ்வாறு அரச சொத்துக்கள் பல வகைகளிலும் முன்னாள் அரசியல்வாதிகளால் சூறையாடப்பட்டுள்ளது அல்லது மக்களுக்கு வழங்குவதாக பொய்யான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காகவே பல லட்சம் பல கோடி பணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய ஊழலுக்கு எதிரான
தேசிய மக்கள் சக்தியின் அறிக்கைகள் ஊடாகவே இவை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. எனவே எதிர்காலத்தில் இன்னும் எத்தனை திருட்டுக்கள், எத்தனை கொள்ளை சம்பவங்கள், என்னென்ன வகைகளில் அரசியல்வாதிகள் மக்களின் பணங்களை பெற்றுள்ளார்கள் என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எனவே முரணான செயற்பாடுகளை பயன்படுத்தியும் ஊழல் செயற்பாடு லஞ்சங்களை பயன்படுத்தியும் பணங்களை பெற்றவர்கள், அரச சொத்துக்களை வீண்வரைமாக பயன்படுத்தியவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.